ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர் கன்வர்ஷன் பிட்வீன் பேசஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல டூ டிஃப்ரெண்ட் கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம். டெசிமல்ல இருந்து அதர் பேஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றது, அதே மாதிரி அதர் பேஸ்ல இருந்து எப்படி டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர் கன்வர்ஷன் பிட்வீன் பேசஸ், அதில் பைனரியில இருந்து ஆக்டலுக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பைனரி மீன்ஸ் அதோட பேஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெரியும். பேஸ் வந்து 2, அதில் 2 டிஜிட்ஸ் தான் இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கும். ஆக்டல் வந்து பேஸ் 8, அது நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ 0ல இருந்து 7 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பைனரி நம்பர் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, அதை வந்து ஆக்டல் நம்பரா எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நமக்கு நம்பர்ஸ் வந்து 2 சைட்ஸ்ல இருக்கலாம். ஒன்று வந்து இன்டீஜர் சைடு, அது வந்து ஃப்ராக்ஷன் சைடு. ஸோ இப்போ இன்டீஜர் சைடுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஸ்கேன் பண்ணிக்கணும். அதே ஃப்ராக்ஷன் சைடு அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஆரோ டைரக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும் ஃபார் இன்டீஜர் பார்ட். அண்ட் ஃபார் ஃப்ராக்ஷன் பார்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அந்த டாட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஸ்கேன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தந்திருக்கிற டிஜிட்ஸை வந்து நம்ம 3-3 வந்து குரூப் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இந்த பைனரி நம்பர் எடுத்திருக்கோம், அதை ரைட்ல இருந்து லெஃப்ட் வரைக்கும் நம்பர்ஸை அப்படி 3-3 குரூப் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ குரூப் பண்ணிட்டு வரும்போது இஃப் சப்போஸ் லெஃப்ட் சைடில் எனக்கு வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா, we have to add number of zeros to the extreme left for the integer side and extreme right for the fraction side. அதாவது லெஃப்ட் சைடில் எனக்கு போதுமான நம்பர்ஸ் இல்லை 3 டிஜிட்ஸாக குரூப் பண்ணுறதுக்கு அப்படின்னா லெஃப்ட் எண்டில் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். இதே எனக்கு ஃப்ராக்ஷன் சைடில் போதுமான அளவுக்கு நம்பர்ஸ் 3-3 குரூப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா ரைட் எண்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏன் இதை வந்து நம்ம 3-3 குரூப் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஆக்டல்ல டிஜிட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கு. அதாவது இந்த மேக்ஸிமம் நம்பர் 7 வந்து பைனரியில் நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா 111, இதை தான் வந்து நம்ம 7க்கு மென்ஷன் பண்ணோம். இதில் வந்து மேக்ஸிமமாக எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 3 டிஜிட்ஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு பைனரி நம்பரை ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம்னா 3 டிஜிட்ஸா 3 செட்ஸா நம்ம வந்து குரூப் பண்ணிக்கணும். குரூப் பண்ணிட்டு ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர் எழுதுனா வில் கெட் தி ஆக்டல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1000001101111.1011 இந்த நம்பரை நம்ம வந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணும்போது ரைட் டு லெஃப்ட் ஸ்கேன் பண்ணிட்டு 3-3 குரூப் பண்ணிட்டு அதோட ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் தி ஆக்டல் நம்பர் ஃபார் த கிவன் பைனரி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 001 மீன்ஸ் 1, 000 மீன்ஸ் 0, 001 means 1, 110 is 6, 101 is 5, 111 is 7. And for the fraction part, இங்க வந்து நமக்கு 101க்கு ஒரு குரூப்பும் லாஸ்ட்ல 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ போதுமான அளவுக்கு நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா we need to add zeros at the right end. அதனால 00 ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 100 அப்படிங்கும்போது that is 4, 101 is 5. So our final answer is 101657.54 base 8. இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 0லேருந்து 7 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கும், அதை தாண்டி நம்பர்ஸ் இருக்காது. பிகாஸ் ஆக்டல் நம்பர் இஸ் ஃப்ரம் 0 to 7. ஸோ இதுதான் வந்து பைனரியிலேருந்து ஆக்டல் கன்வர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பைனரியிலேருந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.